வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஆயில் அண்ட் கேஸ் அல்லது பெரிய கெமிக்கல் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசும்போது நிறைய பேர் அது மெக்கானிக்கல் அல்லது பைப்பிங் இன்ஜினியர்ஸ்க்கான ஃபீல்டு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிஜத்தில் ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியில் பிளான்ட்டில் இருக்கிற ப்ரெஷர், டெம்பரேச்சர், லெவல், ஃப்ளோ எல்லாத்தையும் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி பிளான்ட்டை கண்ட்ரோல் ரூமில் இருந்து பாதுகாப்பாக மானிட்டர் பண்ண யூஸ் பண்ணுற சென்சார்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வால்ஸ், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மெஷர்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டீம் தான். சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க தான் பிளான்ட்டோட நர்வஸ் சிஸ்டம் மாதிரி. ஆனால் ஒரு கம்பெனியில், இபிசி கம்பெனியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனரின் உண்மையான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களுக்கு நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பல பேருக்கு தெளிவாக தெரியறது இல்லை. இன்னைக்கு வீடியோவில் இவங்களோட அத்தனை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரியே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டுலேயும் இன்ஜினியர் மற்றும் டிசைனருக்கு நடுவில் முக்கியமான வேலை வித்தியாசங்கள் இருக்குது. சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் அப்படிங்கிறவர் சிஸ்டம் கால்குலேஷன்ஸ், கண்ட்ரோல் லாஜிக் மற்றும் எக்யூப்மெண்ட் செட்டிங்ஸை கவனிக்கிற ஒரு திங்கர். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனர் அப்படிங்கிறவர் அந்த இன்ஜினியர் கொடுக்குற கால்குலேஷன்ஸ் டேட்டாவை வச்சு 3D சாஃப்ட்வேர் மற்றும் 2D டிராஃப்டிங் மூலமாக பிளான்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லொக்கேஷன் மற்றும் கேபிளிங் நெட்வொர்க்கை நிஜமாக கிரியேட் பண்ணுற ஒரு டூயர். இப்போ இவங்களோட அத்தனை பொறுப்புகளையும் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரோட முக்கியமான வேலை என்னன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் சைசிங் அண்ட் செலெக்ஷன். பிளான்ட்ல ஃப்ளோ ஆகிற கெமிக்கல் அல்லது ஆயிலுக்கு எந்த மாதிரி ஃப்ளோ மீட்டர், ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் அல்லது கண்ட்ரோல் வால்வ் வேணும் அப்படின்னு கால்குலேஷன்ஸ் பண்ணி செலெக்ஷனை, சைசிங் அண்ட் செலெக்ஷன் டிசைட் பண்ணுறது இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரோட மெயின் வேலை. அடுத்தது கண்ட்ரோல் லாஜிக் டிசைன். பிளான்ட்ல இருக்கிற பம்ப்ஸு, வால்வ்ஸ்லாம் ஆட்டோமேட்டடாக எப்படி ஒர்க் பண்ணணுன்றத கண்ட்ரோல் லாஜிக் டிசைன் இல்லை கண்ட்ரோல் நேரட்டிவ்ஸ் டிசைன் பண்ணுறது. அப்புறம் டிசிஎஸ், அப்புறம் பிஎல்சி இல்லை டிஎஸ்சி சிஸ்டம்ஸ்க்கான லாஜிக்ஸ் மற்றும் ஆர்கிடெக்சர், சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறது. சேஃப்டி இன்டர்லாக்ஸ். பிளான்ட்ல ப்ரெஷர் அதிகமானா தானாகவே பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணுற இஎஸ்டி சிஸ்டம்ஸ்க்கான லாஜிக் மற்றும் காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ் ஷீட்ஸை உருவாக்குறது இவங்க தான். அடுத்தது ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போன்ற அட்வான்ஸ்டு டூல்ஸை யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா ஷீட்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்ஸ் மற்றும் லூப் கால்குலேஷன்ஸ் போன்ற முக்கியமான வேலைகளை பண்ணுறாங்க. ஓகே, நவ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனர். அடுத்து நாம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனரின் முக்கியமான வேலைகளை பார்ப்போம். இவங்க தான் இன்ஜினியர் கொடுக்குற டேட்டாவை ஆக்சுவல் டிராயிங்ஸை கன்வெர்ட் பண்ணுறவங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷன் பிளான். ஸோ பிளான்ட்ல இருக்கிற அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் கண்ட்ரோல் வால்வ்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் லொக்கேஷன் லேஅவுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 3D மாடலிங் ஆஃப் கேபிள் ட்ரேஸ் அண்ட் ஜங்ஷன் பாக்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள்ஸ் ட்ராவல் ஆகிற கேபிள் ட்ரேஸ் சரி, அண்ட் தென் அத்தனை கேபிளும் வந்து ஜாயின் ஆகிற ஜங்ஷன் பாக்ஸஸ் அண்ட் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தேவையான பேனல்ஸ் எல்லாம் மாடலிங் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஹூக்கப் டயக்ராம்ஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பைப் லைன் கூடயோ இல்லை எக்யூப்மெண்ட்டோடையோ ஃபிசிக்கலாக எப்படி ஃபிட்டிங்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணணும்னு காட்டுற டீட்டெயில் டயக்ராம் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹூக்கப் டயக்ராம்ஸ். இந்த ஹூக்கப் டயக்ராம்ஸை டிசைனர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லூப் டயக்ராம்ஸ் அண்டு வயரிங் டயக்ராம்ஸ். இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேர்ஸான எஸ்பிஐ அல்லது அவிவா இன்ஜினியரிங் மூலமாகவோ இல்லை ஆட்டோகேட் மூலமாகவோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கேபிள்ஸ் அண்ட் அதோட ஒயர்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஜேபிக்கு, ஜேபில இருந்து மாஸ்டரிங் கேபினெட்டுக்கு, மாஸ்டரிங் கேபினெட்ல இருந்து கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு, இது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு காட்டுறதுக்காக டெர்மினேஷன் டயக்ராம்ஸ் அண்ட் லூப் டயக்ராம்ஸுமே டிசைனர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே இன்ஜினியர்ஸ், டிசைனர்ஸ் ரெண்டு பேருமே மல்டி டிசிப்ளின்ஸ், அதர் டிசிப்ளின்ஸ் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு இபிசி கம்பெனிஸில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் செய்கிற இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க், பிளான்ட்டோட கண்ட்ரோல் வால்வ்ஸ் மற்றும் ஃப்ளோ மீட்டர்ஸோட சைஸஸை கால்குலேட் பண்ணி ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் டேட்டா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது யாரோட வேலை? இன்ஜினியரா இல்லை டிசைனரா? 3D மாடலிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி
பிளான்ட் ஏரியால ஜேபி மாடலிங் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மாடல் பண்றது யாரோட வேலை? உங்களோட ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இபிசி ப்ராஜெக்ட்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ் மற்றும் டிசைனர்ஸ் எவ்வளவு முக்கியமான வேலைகளை பார்க்குறாங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க கால்குலேஷன்ஸ் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் லாஜிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா இன்ஜினியர் ரோலுக்கும், 3D சாஃப்ட்வேர் மாடலிங் மற்றும் டிராஃப்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிசைனர் ரோலுக்கும் ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோல இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனர்ஸ் மிக முக்கியமா பயன்படுத்துற ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சாஃப்ட்வேரை எப்படி பேசிக்ல இருந்து கத்துக்கிறது அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு புதிய சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.